சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். வழக்கின் விவரம் என்ன ஆனந்த்? வணக்கம். சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள் மற்றும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களிடையே தாக்கப்பட்டதில் மாணவர் ஒருவர் மரணமடைந்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவிட்டிருந்தார். மேலும் மாணவர் மோதலை தடுக்க ஆலோசனை வழங்கும்படி இரு கல்லூரி முதல்வர்களுக்கும் உயர்கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் காவல்துறை தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் 231 மாணவர்கள் தொடர்பான குற்ற வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவல்துறை உயர்கல்வித்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா கணித மேதை ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜன், முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா உள்ளிட்ட பல பிரபலங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்ததாகவும், நோபல் பரிசு பெற்ற சர் ராமன் பிரபல நீதிபதிகள் மாநில கல்லூரியில் படித்ததாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் புகழ்பெற்ற இந்த கல்லூரிகளில் தற்போது மாணவர்கள் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் குற்றவாளிகள் பிறப்பதில்லை எனவும் உருவாக்கப்படுகிறார்கள் எனவும் குறிப்பிட்ட நீதிபதி கல்லூரி மாணவர்கள் மோதலில் ஈடுபடுவதை தடுக்க அறிஞர்கள், கல்வியாளர்கள், மனநல ஆலோசகர்கள், காவல்துறை அதிகாரிகள், கல்வித்துறை அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் எனவும் அமைக்க வேண்டும் எனவும் நீதிபதி அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்ற பழமொழிக்கேற்ப மாணவர்கள் மோதலை தடுக்க நீண்ட காலமாக தீர்வாக பள்ளிகளில் அடிக்கடி ஆசிரியர் மற்றும் பெற்றோர் கூட்டங்களை நடத்தி மாணவர்கள் பிரச்சனையை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் எனவும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.